1 இரவு 9 மணி பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். நாட்டுக்கு எந்த ஆபத்தும் இல்லை, பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர். லசந்த விக்ரமசேகரவின் பதவிக்கு புதிய உறுப்பினர். விலை உயரப்போகும் வெங்காயம் மற்றும் உருளைக்கிழங்கு. என் கௌரவத்திற்கு பங்கம். நஷ்டஈடு கோரும் அடைக்கலநாதன் எம்பி. எல்லை நிர்ணய அறிக்கையை மீள்பரிசீலனை செய்க, தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம். ஹசரங்க போராட்டம் வீணானது, பாகிஸ்தானுக்கு த்ரில் வெற்றி. கேட்டது தலைப்புச் செய்திகள். தொடர்வது 1 பிரதான செய்திகள். இந்தியா மற்றும் பாகிஸ்தானில் 2 குண்டுவெடிப்பு சம்பவங்கள் நடந்திருந்தாலும் அந்த சம்பவங்களால் இலங்கைக்கு எந்த ஆபத்தும் இல்லை என்று பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற விவகார அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். இன்று பாராளுமன்ற அமர்வின் போதே அமைச்சர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தி கட்சியைச் சேர்ந்த சமீர தனுஷ்க டி சில்வா என்பவர் லசந்த விக்ரமசேகரவின் மரணத்தை தொடர்ந்து ஏற்பட்ட வெற்றிடத்தை நிரப்பும் வகையில் பெலிகம பிரதேச சபையின் உறுப்பினராக நியமிக்கப்பட்டதை உறுதிப்படுத்தும் விதமாக அவரது பெயர் வர்த்தமானியில் வெளியிடப்பட்டுள்ளது. வரவிருக்கும் அறுவடை காலத்திலிருந்து விவசாயிகளிடம் உருளைக்கிழங்கு மற்றும் பெரிய வெங்காயத்தை புதிய விலையில் கொள்வனவு செய்ய அரசு திட்டமிட்டுள்ளதாக விவசாய அமைச்சர் KD லால்காந்த தெரிவித்துள்ளார். நேற்று 11ஆம் திகதி பாராளுமன்றத்தில் உரையாற்றிய அவர், அடுத்த அறுவடையிலிருந்து 1 கிலோகிராம் உருளைக்கிழங்கை 220 ரூபாவிற்கும் 1 கிலோகிராம் பெரிய வெங்காயத்தை 150 ரூபாவிற்கும் அரசாங்கம் விவசாயிகளிடமிருந்து கொள்வனவு செய்யும் என்று தெரிவித்தார். அதன் விளைவாக சந்தையில் 1 கிலோகிராம் பெரிய வெங்காயத்தின் விலை 200 ரூபாவாகவும் 1 கிலோகிராம் உருளைக்கிழங்கின் விலை 300 ரூபாவாகவும் உயரக்கூடும் என அமைச்சர் மேலும் குறிப்பிட்டார். உருளைக்கிழங்கு மற்றும் வெங்காயம் பயிரிடும் விவசாயிகள் எதிர்கொண்டு வரும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் நோக்கில் இந்த புதிய கொள்வனவு வேலை திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டதாகவும் அவர் விளக்கம் அளித்தார். தமது பெயருக்கும் கௌரவத்திற்கும் பங்கம் விளைவிக்கும் வகையிலும் அரசியலிலிருந்து ஒதுக்கச் செய்யும் நோக்கத்திலும் இணைய ஊடகங்கள் வழியாக பல குற்றச்சாட்டுக்களை முன்வைத்ததாக கூறப்படும் நடராஜா பெஞ்சமின் கனகரத்தினம் என்பவருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் கூறுகையில், தனது சட்டத்தரணியின் மூலம் நடராஜா பெஞ்சமின் கனகரத்தினத்திற்கு கோரிக்கை கடிதம் அனுப்பி வைத்துள்ளதாகவும் அவரிடம் 5 கோடி ரூபாய் நஷ்டஈடு கோரியுள்ளதாகவும் தெரிவித்தார். எனது அரசியல் நடவடிக்கையை பாதிக்கக்கூடிய வகையில் அவர் பல கருத்துக்களை வெளியிட்டுள்ளார். அவை உண்மைக்கு புறம்பானவை. அந்த கருத்துக்கள் எனக்கு மன உளைச்சலை ஏற்படுத்தி உள்ளது. எனவே அவர் தனது குற்றச்சாட்டுகளுக்கான ஆதாரங்களை நீதிமன்றத்தில் நிரூபிக்க வேண்டும் என்றார். மேலும் இதுவரை இலங்கையில் உள்ள எந்த நீதிமன்றத்திலும் அல்லது போலீஸ் நிலையங்களிலும் தமக்கு எதிராக எந்தவித முறைப்பாடுகளோ அல்லது விசாரணைகளோ இல்லை என்றும் செல்வம் அடைக்கலநாதன் தெளிவுபடுத்தினார். மாகாண சபை தேர்தலை நடத்துவது தொடர்பில் மீண்டும் கலந்தாலோசிப்புகள் இடம்பெற்று வருவதால் தேர்தல் ஆணைக்குழுவால் நிறைவு செய்யப்பட்டுள்ள எல்லை நிர்ணய அறிக்கையை தற்போதைய அரசாங்கம் மீள்பரிசீலனை செய்ய வேண்டும் என்று தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க வலியுறுத்தியுள்ளார். நல்லாட்சி அரசாங்கத்தின் காலப்பகுதியில் இந்த எல்லை நிர்ணய அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்ட போது எவ்வித மீள் பரிசீலனையும் செய்யாமலேயே அப்போதைய பாராளுமன்றத்தின் 225 உறுப்பினர்களும் அந்த அறிக்கையை நிராகரித்ததாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். சர்வதேச பொட்ஸ்வானா சுயாதீன தேர்தல் ஆணைக்குழுவால் இலங்கை தேர்தல் ஆணைக்குழுவுக்கு உலகின் சிறந்த தேர்தல் ஆணைக்குழு என்ற கௌரவ விருது வழங்கல் மற்றும் அதன் உறுப்பினர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் நிகழ்வு கொழும்பு லக்ஷ்மன் கதிர்ஹாமர் நிறுவனத்தில் நேற்றைய முன்தினம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இதன்போது ஓய்வு பெறவுள்ள தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்கவின் சேவையை பாராட்டி பௌரல் அமைப்பால் விசேட நிகழ்வொன்றும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்த நிகழ்வில் அரசியல் கட்சி பிரதிநிதிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருந்ததுடன் இதில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார்.